திருநெல்வேலி கேடிசி நகரில் கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் உறவினர்கள் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆல்வன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஆல்வன், வணக்கம். கேடிசி நகரில் கொலை செய்யப்பட்ட கவின் உறவினர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கவினுடைய உறவினர்கள் காவல் ஆணையரகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாநகர்ல கடந்த கேடிசி நகர் பகுதியில கடந்த 27ஆம் தேதி ஐடி ஊழியர் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஜாதி ஆதிக்க மனோபாவம் கொண்ட இந்த கொலையாக இந்த கொலை கருதப்பட்டு தற்போது அது குறித்த விசாரணைகள் என்பது ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. மற்றொரு ஜாதி பெண்ணை காதலித்ததால் அந்த காதலித்த பெண்ணினுடைய உடன் பிறந்த சகோதரர் இந்த கொலையை நிகழ்த்தியதாகவும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனினும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அந்த கொலையாளியினுடைய பெற்றோர்கள் மணிமுத்தார் பட்டாலியன் உதவி ஆய்வாளர்களாக அந்த பகுதியில பணியாற்றி வருகிறார்கள். அவர்களும் அந்த பணியிலிருந்து இந்த பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரது உறவினர்களிடம் தற்போது திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அது ஒரு பேச்சுவார்த்தை என்றாலும் இன்னும் கவினினுடைய உடல் பெறப்படாத நிலையில கவினினுடைய உடன் பிறந்த சகோதரர் பிரவீன் மற்றும் உறவினர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையர் பிரசன்னகுமார் ஐபிஎஸ் தலைமையில அந்த பேச்சுவார்த்தை அவரது அறையிலேயே நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றொரு தகவல் என்னவென்றால், கொலை செய்யப்பட்ட கவினினுடைய செல்போனில் இருக்கக்கூடிய தகவல்களை பெறும் பொருட்டு அதன் மூலமாக அது குறித்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்புதான் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையர் பிரசன்னகுமார் அது குறித்த விசாரணைகளையும் அந்த பேச்சுவார்த்தையையும் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்று காலையிலேயே அந்த 2 உதவி ஆய்வாளர்கள் இந்த கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுஜித்தினுடைய பெற்றோர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கவினினுடைய உடலை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் இதுவரை உடன்பாடு எட்டப்படவில்லை. ஏற்கனவே இது ஒரு ஆணவ கொலை என்பதனுடைய காரணமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி என்பதை அந்த இழப்பீட்டு நிதி என்பதையும் அவர்கள் பெற மறுத்துவிட்டார்கள். இப்படியான சூழலில் தான் கொலை செய்யப்பட்ட கவினினுடைய உடன் பிறந்த சகோதரர் மற்றும் உறவினர்கள் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை அல்லது அந்த தொலைபேசியில் இருந்து கவின் மற்றும் அந்த காதல் விவகாரம் தொடர்பான தகவல்களை பெறும் பொருட்டு அந்த செல்போன் தொடர்பான விவகாரங்களை விசாரணையாக தற்போது அவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் துணை ஆணையர் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். திருநெல்வேலியில் நடந்த சாதிய ஆணவ படுகொலையில் கவினுடைய உறவினர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருப்பது தொடர்பான விவரங்களையும் அவர்களுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை நடவடிக்கைகளையும் வழங்கியதற்கு நன்றி ஆல்பர்ட்.